Hi students, 12th CBSE 25-26 batch. இப்போ போர்டு எக்ஸாமுக்கு எல்லாமே பரபரப்பா ரெடி ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நம்ம இங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ்ல எந்த சாப்டரை 5 மார்க் கவர் பண்ணும், 2 மார்க்ல இருந்து எந்த சாப்டர் கவர் பண்ணும், 3 மார்க்ல இருந்து எந்த சாப்டர் கவர் பண்ணும், அண்ட் கேஸ் பேஸ் எழுதுறதுக்கு எந்த சாப்டர் கவர் பண்ணி நம்ம படிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு சார். அப்படி இல்லீங்களா? அதனால நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இந்த ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே? ஃபர்ஸ்ட் 5 மார்க் கவர் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் 5 மார்க் என்னென்ன டாபிக் கவர் பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 relation function அதுல என்ன டைப்ல சம்ஸ் நான் படிக்கணும் அப்படினு கேட்டிங்க அப்படினா show that the relation is equals relation அப்படிங்கற டாபிக் சம்ஸ் போட்டு பாருங்க. அதுக்கு அப்புறம் show that the function is 1 to 1 and on to அப்படிங்கற டாபிக்ல வரக்கூடிய சம்ஸ்லாம் போட்டு பாருங்க. அதுக்கு அப்புறம் செக் பண்ண சொல்வாங்க. அந்த ரிலேஷன் கொடுத்து அது வந்து ஈக்குவல் ரிலேஷன் செக் பண்ணுங்க, அது ரிஃப்ளெக்ஸா சிமெட்ரிக்கா டிரான்சிட்டிவ் செக் பண்ணுங்க அப்படிங்கற டாபிக்ல சம்ஸ் வரும். அப்படி இல்லனா ஃபங்க்ஷன் கொடுத்து அது 1 to 1 on to 1 செக் பண்ணுங்க அப்படிங்கற டாபிக்ல சம்ஸ் வரும். இந்த டாபிக்ல வரக்கூடிய சம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து வரக்கூடிய சம்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய சால்வ் பண்ணி பாருங்க, பிராக்டீஸ் பண்ணி பாருங்க சம்ஸ் நிறைய. அதுக்கு அப்புறம் சாப்டர் 4 ல இருந்து டிட்டர்மினன்ட் சம்ஸ் வந்துட்டே இருக்கும். டிட்டர்மினன்ட்ஸ்ல ஸ்பெஷலி சால்வ் சம் x y z செட் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க, அதை சால்வ் பண்ணி எடுக்கணும் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி. அதாவது x a inverse b அப்படிங்கற ஈக்குவேஷன் பண்ணுவாங்க, சால்வ் பண்ணுவோம். அந்த டைப் ஆஃப் சம்ஸ்லாம் போட்டு பாருங்க. அதுலயும் a ங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, b ங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ab மேட்ரிக்ஸ் என்ன பண்ணனும், மல்டிப்ளை பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணி அந்த செட் ஆஃப் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுங்க. அப்படிங்கற டைப்ல ஆஃப் சம்ஸ் கொஞ்சம் நிறையவே வர்க் பண்ணி பாருங்க. அதுக்கு அப்புறம் நீங்க பார்க்க வேண்டியது சாப்டர் 6 நீங்க என்ன பார்க்கணும் அப்படினா அந்த ஸ்டேட்மென்ட் சம். ஓகேவா? அதாவது லார்ஜஸ்ட் ஏரியா ப்ரூஃப் பண்ணுங்க, அல்லது மினிமம் வேல்யூ ப்ரூஃப் பண்ணுங்க, மேக்ஸிமம் வேல்யூ ப்ரூஃப் பண்ணுங்க. இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் வருது இல்லையா, அந்த டாபிக்ல வர சம்ஸ் போட்டு பார்க்கணும். அது குறிப்பா ஒரு ஸ்பியர் இருக்கு, ஸ்பியருக்குள்ள கோன் இருக்கு, அல்லது ஒரு ஸ்பியர் இருக்கு, ஸ்பியருக்குள்ள வைக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ உள்ள ஒரு சிலிண்டர் அப்படிங்கிற டாபிக்ல வரக்கூடிய சம்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய போட்டு பாருங்க. அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா Chapter 8 application of integrals. Chapter 8 application of integrals. இதுல என்ன டாபிக் நீங்க கவர் பண்ணனும் அப்படினா முக்கியமா ட்ரையாங்கிள் ஏரியா கண்டுபிடிக்கணும். ட்ரையாங்கிள் ஏரியா சொல்லுவாங்க. ட்ரையாங்கிள் ஏரியா ரெண்டு விதமா கண்டுபிடிப்பாங்க. எப்படின்னா ஒன்னு அவங்க பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் கொடுத்துருவாங்க. ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் கொடுத்துட்டு அங்க இருந்து அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னவா இருக்கும் அப்படிங்கிற क्वेश्चंस கேட்பாங்க. அப்படி இல்லனா மூணு ஈக்குவேஷன் கொடுத்து அந்த மூணு ஈக்குவேஷனால கிரியேட் ஆகக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் அதோட ஏரியா என்னவா இருக்கும் அப்படினு கேட்பாங்க. சரியா? இந்த ரெண்டு டைப்ல வரக்கூடிய சம்ஸ் நிறைய சால்வ் பண்ணி பாருங்க. கவனிச்சுங்க, பாயிண்ட் கொடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்பாங்க, அப்படி இல்லனா லைன் கொடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்பாங்க. இந்த ரெண்டு மெத்தட்ல சம்ஸ் கொஞ்சம் நிறைய சால்வ் பண்ணி பாருங்க. அதுக்கு அப்புறம் மாடுலஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? மாடுலஸ் ஃபங்க்ஷன் கிராஃப் வரைஞ்சி அதுக்கு லிமிட் கொடுத்து அதுக்கு உண்டான ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த டாபிக்ஸ் அவர்கள் போட்டு பாருங்க. அதுக்கு அப்புறம் தேர்ட் ஒன் இந்த மாதிரி ரெண்டு கர்வ் இருக்கு. அந்த ரெண்டு கர்வுக்குள்ள இருக்கிற இடையில இருக்கிற அந்த ரீஜன் என்னவா இருக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரி சம்ஸ் போட்டு பாருங்க. அதுக்கு அப்புறம் ஒரு சர்க்கிள்ல ஒரு லைன் போகுது. ஓகேவா? சர்க்கிள் லைன் போகுது. இந்த லைன் டிசைட் பண்ணுது இல்லையா, அதுல இருக்கக்கூடிய இந்த ஏரியா மட்டும் என்ன அப்படிங்கிற மாதிரி சம்ஸ் நிறைய போட்டு பாருங்க. ஓகேவா? இந்த மாடல் சம்ஸ்ல கவர் பண்ணுங்க 8th யூனிட்ல. அடுத்து நீங்க என்ன சாப்டர் பார்க்கணும்னா சாப்டர் 9 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதுல என்ன டாபிக்ஸ் நீங்க கவர் பண்ணீங்கன்னா ஹோமோஜெனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அது எப்படி சால்வ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அப்புறம் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அது எப்படி சால்வ் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 9 சம், அப்புறம் எக்சர்சைஸ் 9.3 ல சம் நம்பர் 20, 21, 22 அந்த பேங்க் சம், அதுக்கு அப்புறம் இந்த பாக்டீரியா சம். ஓகேவா? இந்த மாடல்ல வரக்கூடிய சம்ஸ்ல நிறைய வர்க் பண்ணி பாருங்க. இந்த சம்ஸ் கொஞ்சம் குறிப்பா நல்லாவே பாத்துவாங்க 9th யூனிட்ல. அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் 11 நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா என்ன டாபிக் கவர் பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபுட் ஆஃப் பர்பெண்டிகுலர். அதாவது ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்ட் ஒரு லைன் இருக்கு. ஓகேவா? இந்த பாயிண்ட்ல இருந்து லைன் வரையக்கூடிய ஒரு பர்பெண்டிகுலர் லைன், அந்த லைன் போய் ஜாயின் ஆகுமே அந்த இடத்துல உள்ள பாயிண்ட் என்னவா இருக்கும், இதுக்கு தான் ஃபுட் ஆஃப் பர்பெண்டிகுலர். இந்த டாபிக் கவர் பண்ணிக்கணும். அதுக்கு அப்புறம் இமேஜ் ஆஃப் எ பாயிண்ட்.
ஒரு பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க அந்த பாயிண்டோட இமேஜ் பாயிண்ட் எப்படி இருக்க போகுது வித் ரெஸ்பெக்ட் டு தி லைன் அந்த லைன் வந்து ஒரு வெக்டாரோ அல்லது கார்ட்டீசியனாவோ கொடுத்திருப்பாங்க அந்த மாடல் சம்ஸ் நீங்க போட்டு பாத்துக்கணும் அண்ட் தேர்ட் ஒன் ஷோ தட் தி லைன்ஸ் ஆர் இன்டர்செக்ட் னு கொடுத்திருப்பாங்க லைன் கொடுத்திருப்பாங்க அந்த லைன் இன்டர்செக்ட் ஆகுது அப்படி ஷோ பண்ண சொல்லுவாங்க ஷோ பண்ணிட்டு அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் கேட்டிருப்பாங்க அந்த மாடல்ஸ் கண்டிப்பா நிறைய போட்டு பாருங்க ஷோ தட் two lines are intersect and find the point of intersection அப்படிங்கற டாபிக்ஸ்ல வரக்கூடிய சம்ஸ் நிறைய போட்டு பாருங்க and fourth one shortest distance between the two lines அந்த சம்ஸ் போட்டு பாருங்க அதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கவர் பண்ண சொல்லிங்க அப்படினா first one chapter 1 relation function அடுத்த chapter 4 determinants அடுத்த chapter 6 AOD அதுக்கு அப்புறம் chapter 8 application of integrals அதுக்கு அப்புறம் chapter 9 differential equations அதுக்கு அப்புறம் chapter 11 3D ஓகேவா சோ இந்த டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே கவர் பண்ணி பாத்துவாங்க சார் 4 5 மார்க்ல கேட்பாங்க நீங்க என்ன 6 சாப்டர் சொல்றீங்க அப்படி கேக்குறாங்க கவனிங்க இதெல்லாம் என்ன பண்றோம் அப்படினா உங்களுக்கு கொடுத்த சாம்பிள் பேப்பர் அனலைஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கறோம் சாம்பிள் பேப்பர் அனலைஸ் பண்ணி எடுத்துக்கறோம் சாம்பிள் பேப்பர் 4 தான் வந்திருக்கும் ஆனா இதுல இருந்து கொஞ்சம் மாறி வந்திருக்கும் சோ நம்ம சொன்னதுல இருந்து கண்டிப்பா 90% இந்த மாதிரி டாபிக்ல இந்த டாபிக்ல தான் ஒரு 5 மார்க் கவர் ஆகும் சரியா அடுத்து 3 மார்க் நம்ம என்ன சாப்டர் கவர் பண்ணனும் அப்படினு பாப்போம் ஓகேவா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சாப்டர் 5 சாப்டர் 5 ஓகே சார் அதுல எந்த டாபிக்ல குறிப்பா நான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாத்துக்கணும் அப்படினா செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அத பேஸ் பண்ணி வரக்கூடிய டூ சம்ஸ் அந்த சம்ஸ் மாடல் சம்ஸ்லாம் போட்டு பாருங்க அடுத்து 5.1 ல இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ் கண்டிஷனா இது செக் பண்ண சொல்லுவாங்க இல்லையா அந்த மாடல் சம்ஸும் அதுல என்ன கொடுத்தாங்க ஒரு ஃபங்க்ஷன் கண்டிஷன் கொடுத்துருவாங்க அது அன்னோன் வேல்யூஸ் இருக்கும் a b lambda அந்த மாதிரி சம்ஸ் அந்த மாதிரி அன்னோன் வேல்யூ இருக்கும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் போட்டு பாத்துக்கோங்க அந்த டைப் ஆஃப் சம்ஸ்லாம் போட்டு பாருங்க அப்புறம் டிஃபரன்ஷியேட் f of x with respect to function g of x அப்படிங்கற மாடல் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டிஃபரன்ஷியேட் e power cos x with respect to cos x அல்லது differentiate e power sin x with respect to cos x இந்த மாடல் சம்ஸ்லாம் நிறைய கொஞ்சம் தேடி போட்டு பாருங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா சாப்டர் 6 செகண்ட் சாப்டர் 6 என்ன கவர் பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் சம் இல்லையா அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் சம்லாம் போட்டு பாருங்க ஓகேவா அதுக்கு அப்புறம் மேக்ஸிமம் மினிமம் அதாவது அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் அந்த டாபிக் சம்ஸ் போட்டு பாருங்க அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் எந்த இன்டர்வல்ல இன்கிரீஸ் ஆகுது எந்த இன்டர்வல் டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சம்ஸ் இல்லையா அந்த டாபிக்ஸ் வரக்கூடிய சம்ஸ் நிறைய போட்டு பாருங்க இந்த மூணு டாபிக் கவர் பண்ணுங்க ஒன்னு ரேட் ஆஃப் சேஞ்ச் சம்ஸ் போட்டு பாருங்க அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் டாபிக் சம்ஸ் போட்டு பாருங்க அதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபங்க்ஷன் எந்த இன்டர்வல்குள்ள இன்கிரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஆகுது அப்படிங்கிற டைப்ல வரக்கூடிய சம்ஸ் நிறைய கவர் பண்ணி போட்டு பாருங்க அதுக்கு அப்புறம் சாப்டர் 7 ஒரு லாங்கஸ்ட் சாப்டர் தான் அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓகேவா சோ இல்ல எங்க சார் நம்ம இப்போ எங்க சார் ஆரம்பிச்சு எங்க சார் முடிக்கிறது ஓகே சோ கவனிங்க சாப்டர் 7 வேற வழியே கிடையாது நிறைய சம் ஒர்க் பண்ணி பாருங்க எவ்வளவு கூட நீங்க ஒர்க் பண்ணி பாக்கீங்களோ அவ்வளவு ஐடியாஸ் நிறைய கிடைக்கும் நீங்க நிறைய ஒர்க் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இப்போ என்ன சாப்டர் 7 நீங்க முக்கியமா என்ன கவர் பண்ணணும் அப்படினா ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி சம்ஸ் முக்கியமா அந்த சம்ஸ் நிறைய கவர் பண்ணி பாருங்க அதுக்கு அப்புறம் அதுல குறிப்பா இன்டெகிரல் பேஸ் பண்ணி சம் வரும் -1 to ஒரு 5 மாடல்ஸ் ஆஃப் x 5 dx இந்த சம்ல இந்த மாடல்ல வரக்கூடிய சம் ஓகேவா இந்த சம்ஸ்லாம் நிறைய ஒர்க் பண்ணி பாருங்க ஓகேவா அதுக்கு அப்புறம் நீங்க பார்க்க வேண்டியது சாப்டர் 9 differential equation முக்கியமா அந்த ஃபர்ஸ்ட் வேரியபிள் செப்பரேட் ஃபார்மட் இல்லையா அந்த ஃபார்மட்ட கொஞ்சம் குறிப்பா வர்க் பண்ணி பாருங்க அதுக்கு அப்புறம் இதுலயே சின்ன சம்லாம் தான் இதெல்லாம் கூட கேட்பாங்க லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சின்ன சம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க 3 மார்க் கூட கேட்பாங்க அதுக்கு அப்புறம் சாப்டர் 12 அதுக்கப்புறம் சாப்டர் 12 LPP பேஸ் பண்ணி LPP அது கிராஃப் உங்களுக்கு எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேவா அந்த கிராஃப் நிறைய வர்க் பண்ணி பாருங்க அந்த சம்ஸ் போட்டு பாருங்க சாப்டர் 12 அடுத்து சாப்டர் 13 ப்ராபபிலிட்டில குறிப்பா ரேண்டம் வேரியபிள் பேஸ் பண்ணி சம்ஸ் போட்டு பாருங்க அதுக்கு பேஸ் தியரம் ரேண்டம் வேரியபிள் அண்ட் பேஸ் தியரம் இந்த சம்ஸ் போட்டு பாருங்க ஓகேவா பேஸ் தியரம் குறிப்பா எதை கேட்பாங்க கேஸ் ஸ்பெஷல் அதிகமா கேட்பாங்க ஓகேவா சோ 3 மார்க்ல நீங்க என்ன பண்ணுங்க ரேண்டம் வேரியபிள் அப்புறம் பேஸ் தியரம் அது குறிப்பா நிறைய சம்ஸ் போட்டு பாருங்க ஓகேவா சோ என்ன சொல்றோம் சாப்டர் 5 6 7 9 12 13 இந்த 6 சாப்டர் குறிப்பா கவர் பண்ணுங்க 5 6 7 9 12 13 இந்த 6 சாப்டர்ல இருந்து உங்களுக்கு எது கேட்க வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படினா 3 மார்க்ஸ் கேட்பாங்க ஓகேவா நல்லா கவனிங்க இதெல்லாம் உங்களோட சாம்பிள் பேப்பர்ல இருந்து அனலைஸ் பண்ணி எடுத்த ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஓகேவா சோ இதுல இருந்து ஒரு 80 to 90% இந்த மாதிரி தான் உங்களுக்கு क्वेश्चन பேப்பர் இருக்கும் அப்படி நாங்க ப்ரெடிக்ட் பண்றோம் ஓகேவா ஓகே அடுத்து நீங்க என்ன சாப்டர்லாம் கவர் பண்ணனும்னு பாப்போம் ஓகேவா நீங்க என்ன சாப்டர் கவர் பண்ணனும் அப்படினா சாப்டர் 2 இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஓகேவா அந்த சாப்டர்ல sin inverse of 1 plus cos inverse of
1/√2 அந்த மாடல் அந்த டைப்ல வரக்கூடிய சம்ஸ் எல்லாம் போட்டு பாருங்க. அப்புறம் ஃபைண்ட் தி டொமைன் ரேஞ்ச் ஆஃப் x, டொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிற மாதிரி சம்ஸ் போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் முக்கியமா இதுல கிராஃப்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. sin இன்வெர்ஸ் கிராஃப், cos இன்வெர்ஸ், tan இன்வெர்ஸ், அப்புறம் கொசிகன் அண்ட் சீகன், அப்புறம் காட். இந்த கிராஃப் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிராஃப்ல இருந்து ஒரு மார்க் கேக்குறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க சாப்டர் 5 படிக்கணும். சாப்டர் 5, சாப்டர் 6, சாப்டர் 7, சாப்டர் 10 குறிப்பா வெக்டார்ல இருந்து நிறைய சம்ஸ் கேட்பாங்க. சோ இந்த சாப்டர் கவர் பண்ணுங்க உங்களுக்கு 2 மார்க் நீங்க கவர் பண்றதுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் கேஸ் பேஸ்ட் நீங்க என்ன சாப்டர்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னா கேஸ் பேஸ்டுக்கு சாப்டர் 6ல கண்டிப்பா ஒரு கேஸ் பேஸ்ட் வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சாப்டர் 10 வெக்டார்ல இருந்து பார்த்து பாருங்க. அதுக்கப்புறம் சாப்டர் 13 ப்ராபபிலிட்டி ஒரு கேஸ் பேஸ்ட் வரும். அதுக்கப்புறம் சாப்டர் 1 சேர்த்து பாருங்க. மொத்தம் நான் 4 சாப்டர் கொடுத்திருக்கேன். இதுல இருந்து ஒரு 3 சாப்டர்ல உங்களுக்கு கேஸ் பேஸ்ட் கண்டிப்பா வந்துரும். சாப்டர் 6, 10, 13 and 1 இந்த 4 சாப்டர் கவர் பண்ணி கேஸ் பேஸ்ட் சம்ஸ்லாம் போட்டு பாருங்க. இந்த 4 சாப்டர்ல இருந்து ஒரு 3 சாப்டர் கண்டிப்பா உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ்ல வர வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து ஒவ்வொரு சாப்டருக்கும் ஃபார்முலாஸ், அப்புறம் அதோட கான்செப்ட்ஸ், அப்புறம் ஒரு குயிக் ரீகேப் மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுவோம். ஓகேவா?